பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சொல்லும் செயலும் பாலியல் துன்புறுத்தல் தான் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் இருக்கிறார். ஸ்டெஃபி, முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க? இவராலே பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத செயல் அல்லது ஒவ்வாத வார்த்தைகளை பயன்படுத்துவது கூட பாலியல் துன்புறுத்தல் தான் என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூரில் உள்ள HCL நிறுவனத்தில் பணியாற்றிய மார்க்கெட்டிங் அதிகாரிக்கு எதிராக அங்கு பணிபுரியும் 3 பெண்கள் பாலியல் தொல்லை புகார் அளித்திருக்கின்றனர். இந்த புகார்கள் குறித்து விசாரித்த அந்த நிறுவனத்தின் விசாரணை குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வழங்கக்கூடாது என பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரையை எதிர்த்து மார்க்கெட்டிங் அதிகாரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை தொழிலாளர் நல நீதிமன்றம் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவித்து எந்த வாய்ப்பும் வழங்காமல் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி அந்த அறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கூறி தனியார் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி மஞ்சுளா விசாரித்திருந்தார். அப்போது HCL நிறுவனம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பெண்கள் வேலை பார்க்கும் மேடைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை தொட்டு கைக்குழுக்குவதாகவும் தவறாக நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. விசாகா குழு இயற்கை நீதி கொள்கையின்படிதான் விசாரித்தது என்றும் 3 பெண்களும் சம்பந்தப்பட்ட நபரின் செயல் மற்றும் வார்த்தைகள் தங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை விசாரணை குழு முன்பாக தெளிவாக கூறியுள்ளனர் என்றும் வாதித்தனர். சம்பந்தப்பட்ட அதிகாரி தரப்பில் பாலியல் துன்புறுத்தல் செய்யும் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் உயர் அதிகாரி என்ற முறையில் அப்பெண்களின் இருக்கைக்கு பின் நின்று கண்காணிப்பதாகவும் வாதிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயல் அல்லது சொல்லும் கூட சட்டப்படி பாலியல் துன்புறுத்தல் தான் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். தொழிலாளர் நல நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி விசாகா குழு பரிந்துரைகள் செல்லும் என்று உத்தரவிட்டுள்ளார். பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி அவர்களின் நடத்தை எப்படி உணர்கிறார்கள் என்பதை முதன்மைப்படுத்துகிறதை தவிர துன்புறுத்துபவர்களின் நோக்கங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.